அது சைக்கிள் வீடு எல்லாம் பேசுவோம். இந்த வாழைப்பழத்தில் ஊசி எந்திரம் ஊசி என்றாலும் வில்லங்கமான சமாதானம். அது நாட்டுக்கே வில்லங்கமாக போச்சு. அது ஒரு பக்கம். அது இன்னொரு ஊசி, இது இன்னொரு ஊசி. இப்போ அமைச்சர்கள் கொழும்பு மாநகர சபையினுடைய அல்லது கண்டி மாநகர சபையினுடைய முதல்வர்களாக இருந்தவர்கள். ஜனநாயக கட்டமைப்பு அடித்தளமே உள்ளூராட்சி தான். எங்களோட மாற்றுக் கட்சி அல்லது சக கட்சி உறவு கட்சிகளோட மோதாமல் இருப்போம். மன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற முன்னாள் தவிசாளர் தம்பி பிரகாஷ் அவர்களை, எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய எம்எஸ் சுதந்திரன் அவர்களே, இப்போ எங்கள் மத்தியிலே வடக்கு கிழக்கிலே நாங்கள் எல்லோரும் ஆங்கிலத்திலே ஸ்டார் ஸ்பீக்கர் அல்லது தமிழிலே நட்சத்திர பேச்சாளர் என்று அழைக்கின்ற மட்டக்களப்பு நாங்கள் இப்போ பெருமையாக தமிழரசு கட்சிக்கு 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்டு. யாழ்ப்பாணத்தில் நாங்கள் அங்கே எங்களை யாழ்ப்பாணியான்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு 4 வருஷம் வேலைனா சும்மா கடுப்பண்டா உடனே யாழ்ப்பாணி என்றார்கள். இருந்தாலும் இந்த யாழ்ப்பாணி என்ற பேரை காப்பாற்றுறது இந்த மட்டக்களப்பு தான். அதுக்கு சாணக்கியன் அவர்களுக்கும் மட்டக்களப்புக்கு நன்றி. அவரை விழித்தவராக வடக்கு பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் சுயிந்தன் அவர்களுக்கும் ஏனைய வேட்பாளர்களுக்கும் சகோதர சகோதரிகளுடைய நாங்கள் அங்கே இருக்கிற எல்லாரும் தமிழரசு கட்சிக்காரர் தான். ஆனால் ஊடுருவல்காரர் இல்லை போல எல்லாம் தெரிஞ்சு வரைக்க பார்த்துட்டோம். ஏன்னா அது முகங்களில் தெரியும் ஊடுருவார்களாக நிற்கிறாங்களா. இருந்தாலும் ஊடுருவா மெனக்கிறாங்க, வந்துட்டு போயிடுவாங்க. அப்போ எல்லோரும் தமிழரசு கட்சிக்காரர். தமிழரசு கட்சியில் இன்றைய காலமே ஒரு முக்கிய விடயமாக ஒரு ஆவணத்தை பார்த்து பொழுது தமிழரசு கட்சியை ஸ்தாபித்த முதல் தீர்மானத்தை மருதானை லீடர் சங்க கூட்டத்திலே அந்த செல்வா முன்மொழிந்த பொழுது 2 விடயம் சொன்னார்கள். ஒன்று, தமிழ் தேசிய இனத்துக்கான தேசிய கட்டமைப்பாக தமிழரசு கட்சி உருவாகிறது என்று அவர் தான் அதை முன்மொழிந்தவர். இந்த தேசிய இனம் என்பதும் தேசிய அரசியல் என்பதும் தேசிய கட்சி என்பதை முதல் உச்சரித்தவர் இலங்கையில் அந்த செல்வா அவர்கள் தான். ஆக தேசியம் என்ற எண்ணப்பாடு தமிழரசு கட்சியோடு கூட பிறந்து தீர்மானம் அங்குரார்ப்பண பிரேரணை. அது அப்போ நாங்கள் தேசியத்தை நேசிக்கின்றவர்கள். இந்த தேர்தல் உள்ளூராட்சி சம்பந்தமாக இந்த உள்ளூராட்சி என்றால் ஆரம்பத்தில் 1960ஆம் ஆண்டு உள்ளூராட்சியில் சேர்கிற பொழுது அநேகமாக எங்களை லோக்கல் என்று தான் சொல்லுவாங்க. லோக்கல் தான் லோக்கல் என்று எனக்கே ஊரில் போனால் இவன் லோக்கல் என்று தான் சொல்லுவேன். அப்போ நானும் கொஞ்சம் சின்ன உத்தியோகம் தான் லோக்கல் என்றுவாங்க. ஆனால் உண்மையாக எங்களோட லோக்கல் கவர்மெண்ட்டில் உள்ளூராட்சியில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வரும். இலங்கை அரசாங்கத்தினுடைய அரசியல் வரலாற்றில் அநேகமான அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கொழும்பு மாநகர சபையினுடைய அல்லது கண்டி மாநகர சபையினுடைய முதல்வர்களாக இருந்தவர்கள். வின்சென்ட் பெரேராவாக இருந்தாலும் சரிதான், சுகத்ததாசாவாக இருந்தாலும் சரிதான், பிரேமதாசாவாக இருந்தாலும் சரிதான், இயல் சனநாயக்காக இருந்தாலும் சரிதான், அத்தனை பேரும் இந்த உள்ளூராட்சிக்குள்ளால் வந்தவர்கள். இந்த உள்ளூராட்சிக்குள்ளால் வந்தவர்களுக்கு உள்ளூர் மக்களுடைய எண்ணப்பாடு கருத்தியல் தெரியும், தேவை தெரியும். அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டதன் காரணமாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு அமைச்சர்களாக குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தார்கள். பின்னால் சில MPPS எம்பிக்காரர்கள் இருந்தார்கள். அப்போ உள்ளூராட்சி என்பது ஒரு சாதாரண விடயம் இல்லை. ஜனநாயக கட்டமைப்பு அடித்தளமே உள்ளூராட்சி தான். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஏனைய முன்னிய உள்ளூராட்சி தேர்தல் போல இது இல்லை. அப்போ நாங்கள் எங்களுடைய எல்லாரோடையும்
அது சைக்கிள் வீடு எல்லாம் பேசுவோம். அது இப்போ அந்த பேச்சு இல்லை. நான் உண்மையாக அது பொதுச் செயலாளர் கலந்து பேசி நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த முறை எங்களோட மாற்றுக் கட்சி அல்லது சக கட்சி உறவு கட்சிகளோட மோதாமல் இருப்போம், அவர்களை விமர்சிக்காமல் இருப்போம் இன்னொரு முடிவுக்கு வந்தோம். அந்த முடிவை சொன்னோம். சில நேரம் சாணக்கியன் சொன்ன மாதிரி கொஞ்சம் உடைக்கத்தான் வேண்டி இருக்குது, அது ஒன்றும் செய்யலாமே இருக்குது. ஆனால் நாங்கள் உடைக்கக்கூடாது. நாங்கள் உடைக்கக்கூடாது என்றாலும் தமிழரசு கட்சியை அழிக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது அதை மறுதளிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் நான் அதை செய்ய விரும்பவில்லை. இப்போ எங்களுக்குள்ள விஷயம், அப்போ அவர்களை விட்டால் சிங்கள தேசிய கட்சிகள் அததாக இருந்தாலும் சரி, அதை இங்கே காலூன்ற இனிமேல் அனுமதிக்க முடியாது. ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் ஒரு தவறு செய்திருக்கிறோம். இப்போ எங்கள் மத்தியிலே அதே போட்டியிடுகிற எல்லா வட்டாரங்களிலே போட்டி போடுகிறார்கள், எல்லா உள்ளாட்சி மன்றங்களில் போட்டி போடுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் இந்த ரணில் விக்ரமசிங்கே எங்களில் பார்க்க பொலிட்டிக்ஸில் சீனியர். அவர் இஸ் எ நெவி ஆஃப் த ஃபாக்ஸ் அண்ட் ஃபாக்ஸ். அவர் ஜெயவர்தனா நரின்ற மர்மன் நரி. அவரே சொல்லியிருக்கிறேன், இது எல்லாம் நம்ம மினிஸ்டர் தான் உண்மைதான், இது எல்லாம் எல்போட்காரர்கள். இப்போ இங்கே எங்கள் மத்தியில் வந்து நிற்கிறது எல்லாரும் எல்போட். யாராவது முந்தி உள்ளூராட்சியில் இருந்து போட்டி போடினமோ எனக்கு தெரியலை, அவர்கள் தெரிஞ்செடுப்பினமோ தெரியலை. என்னோட வீட்டுக்கு அருகில் 3வது வீட்டிலே ஒரு கட்சி, ஒரு தேசிய கட்சிக்கு ஒரு ஆள் வேட்பாளர். அப்போ எனக்கு அடுத்த வீட்டுக்காரன் வந்து சொன்னால் அவர்கிட்ட சொந்தக்காரன், எனக்கு சொந்தம் இல்லை, அவன் வேட்பாளர். என்னடா அவன் எந்த கட்சியில் வேட்பாளர், ஒரு கட்சியை சொல்லி அவன் கைநாட்டு, உண்மையாக கைநாட்டுன்னா உங்களுக்கு தெரியுங்க, விரைவிடையாளர். அப்போ அதைத்தான் தேடி பிடிச்சி நடக்குது. இப்போ எங்களுக்கு இருக்கிறது, எங்களுடைய ஆட்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ நீங்கள் மேடையில் பார்த்தீங்கன்னா பெரிதாமல் இருக்கிறாங்க, 4-5 பேர் தான் இதில் இருக்கும். அது மாதிரி நீட்டாக இருக்குது. இப்படி அது ஒன்றும் இல்லை, ஒரு ஆள் கட்சி, 2 கட்சி, 3 கட்சி, 5 பேர் கட்சி என்று நிற்கிது. அது கணக்கு காட்டப்படுது. நாங்கள் நிற்கிறோம் விடுவோம். ஆனால் அவர்கள் ஒன்று சொல்கிறார்கள், அதை நாங்கள் வரவேற்கிறோம். சிங்கள தேசிய கட்சிகளை தோற்கடிக்கணும். அவர் பேர்ந்து அதை சேர்த்து எங்களையும் தோற்கடிக்க சொல்கிறார்கள். அது நாங்கள் அவர்களை தோற்கடிக்க சொல்லலை, ஏனென்றால் அவர் தோற்பார்கள். ஏன்னா நாங்கள் சொல்ல வேணும், அது அவர்கிட்ட முடிஞ்சு போகும். இந்த மெம்பர்ஸை பற்றி ஒன்று சொல்கிறாங்க, இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொத்தடிமை என்பிபி அரசாங்கத்திலே ஒரு கொள்கை இருக்குது. அவர்களுக்கு சம்பளம் நேரம் போவாங்க, அவ்வளோ கட்சியின் வங்கி கணக்கு போகும். இவை ஏற்கனவே 30 இப்போ ஏற்கனவே 30 செக்கோ காசோலையை கையில் வச்சு கொடுத்துட்டான். அவன் மிச்சம் அவை அனுப்புகிறத வாங்கி தான் நீவே. இதுக்கிடையிலே இவைக்கு என்ன சுதந்திர செயல்பாடு? வேலையே இல்லாது. தென் இங்கே இருக்கிறவன் உள்ளூராட்சியில் மெம்பராக தான் இது என்ன செய்ய போயிடும்? இதையெல்லாம் சுதந்திரமாக கலைக்க முடியுமோ? இப்போ இந்த எம்பிமார் 3 பேர் இருக்கிறான். இந்த கையெட்டி கட்டலாம், அது விகாரி என்று சொல்கிறார்கள், திசை விகாரி என்றார்கள், என்னவோ இருக்கட்டும். அந்த கட்டளம் சட்டவிரோதம் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த உலகீட்டாக இருக்கிறார்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சொல்கிறோம். அதை சட்டவிரோதம் என்று சொல்லக்கூடிய தைரியம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்டா? சொல்லுவார்கள்? சொல்ல இயலாது. இரண்டாவது அவங்க தலைமையை கட்டுப்பட்டவர்கள். அப்போ இந்த மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்க வேண்டுமென்றா அவன் சுயமாக சிந்திக்கக்கூடிய சுயாதிக்கமான ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டவராக இந்த மண்ணினுடைய மைந்தனாக அல்லது முகலாக இருக்க வேண்டும். அப்போ அந்த பெருமை, அந்த கட்டுக்கோப்பு இலங்கை தமிழரசு கட்சிக்குத்தான் பரவலாக 58 உள்ளூராட்சி மன்றத்திலும் வடகிழக்கிலும் உண்டு. ஆக நாங்கள் இன்னொன்று சொல்கிறாங்க, நான் காசு தர மாட்டேன், அதெல்லாம் இப்போ இல்லை, முந்தின மாதிரி இல்லை. இப்போ உள்ளூராட்சி இப்போ ஒரு விஷயம் நடக்குது. நான் மாகாண சபையில் இருந்த உடனே தெரியும், அந்த வேல்யூவேஷனில் முந்தின மாதிரி சொத்துக்கு புள்ளையாக கள்ளக்கணக்கு போடுறாங்க.
உறுதிக்கு இங்கே காணி பொறுமைக்கு கள்ள கணக்கு போட்டு குறைச்சி போட்டு நீ புறக்கிராசி எழுதியலாது லைசன்ஸே கேன்சல் வாங்கிட்டு ஃபைன் பண்ணி போட்டு போயிடும். இப்போ ரீஅசஸ்மெண்ட்டு போகும். இப்போ ஒழுங்கான வேல்யூவேஷனுக்கு ஒழுங்கான முத்திரை வரி கட்ட வேண்டியிருக்கு. நியாயமான காசு அதால் பெறும். எல்லா உள்ளூராட்சி மன்றம் பெருமானம் பெறும். இப்போ காணியால் விற்கிறது வாங்குறதுக்கு தானே பெறும். நாங்கள் பெரிய அளவில் பயந்து உங்களை தான் நம்பி இருக்கிற உள்ளூராட்சிகள் நீ சட்டபூர்வமாக எங்களுக்கு வர வேண்டிய தர வேண்டிய நிதியை தர வேண்டிய கடப்பாடு இந்த அரசாங்கத்துக்கு உண்டு. அதை மறுதளிக்கிற ஜனாதிபதிக்கு உரிமை கிடையாது. அவர் இன்னொன்று சொல்லினா இன வெறுப்பை குரோதத்தை இனவாதத்தை இல்லாமல் செய்யணும். அது உண்மை என்னென்றா எங்களை பார்த்து அவங்களுக்கு இனவாதம் இல்லை தானே. அவங்க என்ன இனவாதம்? தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கி அடிமைகளாக கட்டுப்பட்டவர்களாக இந்த மண்ணிலே ஆள வேண்டும் என்று எண்ணங்கள். நாங்கள் எங்களை நாங்களே நிர்வகிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை எங்களுடைய ஒரு இனத்துவ அடையாளத்தை பேடிக்கொண்டு எங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பை நிர்வாக கட்டமைப்பை நிர்வகிப்பதற்கான ஒரு உரிமைத்தான் கேட்கிறோம். இதுதான் எங்களுடைய அடிப்படை கோரிக்கை. இதை தருவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை. இப்போ என்பிபி அரசாங்கம் மிக கொடூரமான ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு தெரியலை. இது இப்படித்தான் இருக்குது. வாழைப்பழத்தில் ஊசி எடுத்து ஊசி என்றாலும் வில்லங்கமான சமாதானம். அது நாட்டுக்கே வில்லங்கமாக போச்சு. அது ஒரு பக்கம். அது இன்னொரு ஊசி, இது இன்னொரு ஊசி. இப்போ ஏற்றுற மாதிரி இவர்கள் செய்கிறாங்க நேஷனலிசம், தேசியம். நாங்கள் ஸ்ரீலங்கன் தான், இளைஞர்கள் தான். ஆனால் நாங்கள் இலங்கை தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், இலங்கையர்கள் தான். அவர் அந்த இலங்கையோட நிப்பாடி போடும். அப்போ இலங்கையர்கள் தான் எல்லாரையும் சிங்களவனாக்கி இப்போ இந்த பௌத்தம் இப்போவே துள்ளி குதிக்குது, பௌத்தமாகல. இப்போ இந்த நோக்கங்கள் மிக தெளிவானது. எனக்கு எல்லாரும் நேற்றைய தினம் என்னை 2 நாளைக்கு முன்னும் ஒரு பேட்டியில் போயிட்டார். இந்த கலாச்சார மண்டபம், அதுமாரி கலாச்சார மண்டபம் வந்து திருவள்ளுவர் இது நான் தான் கிடையாது, யாழ்ப்பாணத்தை முற்றுட்டியல் என்று அது யாழ்ப்பாணம் செய்தார். அதை அது மாநகர சபை கட்டிடம், மாநகர சபை கட்டிடமாக இப்போ கட்டலாம். ஓகே கட்டினேன் கனி எங்கட இந்தியா கட்டி போட்டு கட்டைக்கே சரியாக காணாமல் ஒரு திட்டம்தான் கட்டுது. இப்போ அந்த நேரம் இருந்த விதுர விக்ரமநாயகம் அதில் ஒரு பங்காளியாக எங்களுக்கு கொடுக்க முடியாது இடைஞ்சல் பண்ணுற ஒரு நிலை குறித்தில்லை. இப்போ உள்ளூராட்சியின் எவ்வாறெல்லாம் பறிக்கப்படுகிறது. இப்போ எங்களுக்கு தரப்பு எடுக்கலாமல் இருக்க இந்திய அரசாங்கம் கையை பிடிச்சு கொண்டு இருக்கு. இதுதான் இங்கே இருக்கிற தையத்தையும் உடைக்கலாமல் இருக்கு. இப்போ நாங்கள் இதில் தையத்தில் ஒன்று செய்யலாம், தற்செயலாக நடக்காத காரியம் இருந்தாலும் ஒரு இமேஜினரி ஹைப்போதெட்டிக்கலியாக பார்த்தா அப்படித்த ஒரு சபை வந்தால் அவர் ஒவ்வொன்று சொல்ல ரைட், அது லீகலைஸ்டாக போயிடும், சட்டபூர்வமாக்கிடும். அப்போ அதெல்லாம் எதிர்க்கிறது என்றால் அந்தந்த இடங்களிலே எங்களுடைய சபைகள், எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய தவிசாளர்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள், எங்களால் வழிபடுத்தப்படுகிறவர்கள். நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன். நான் அனுபவத்தில் தமிழரசு கட்சிக்கு ஒரு பெருமை இருக்குது. ஊரில் சில பேர் சில நேரம் எனக்கு தெரியல, அப்படியே கதைகளும் இருக்கிறதா. இந்த ரோட்டு போடுங்க 5 வீதம் 4 வீதம் 2 வீதம் வாங்குறான்ற ஒரு கதை இருக்குது தான். எங்கடையாக்காரும் செய்யணுமோ எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியாது. அப்படி வாங்கினதா எனக்கு தெரியலை. எங்கடையாது மற்றங்கள் வாங்கியிருக்காரு, வாங்கினான்னு கதை இருக்குது. எங்களோட பாராளுமன்ற வரலாற்றில் இதுவரையில் உங்களோட பாராளுமன்றத்தில் எவருக்கும் எதிராக ஊழல் விரல் நிமிலைங்க தமிழரசு கட்சியினுடைய இதுவரை காலம் வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் 52 இன்று வரையில் ஒரு காலம் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்படாதவர்கள் அவர்களுடைய கட்சி தான் இது. நாங்கள் அவர்களுடைய வரலாற்றினுடைய அடியிலே நிற்கிறவர்கள். இன்னும் எங்களை தொடர்ந்து எங்களுடைய மக்கள் இருக்க வேண்டும். அப்போ நேர்மையான ஒழுக்கமான அப்பழுக்கற்ற ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை நாங்கள் வழங்குவோம் என்ற உறுதிப்பாட்டை எங்களுடைய வேட்பாளர்கள் மக்களுக்கு மீண்டும் சொல்ல வேண்டும், வீடுகளில் செல்ல வேண்டும். ஒன்று மட்டும் சொல்கிறேன், சிங்கள தேசியம்
இனிமேல் இந்த உள்ளூராட்சி தேர்தல் மூலம் கால்கொள்ள விடாதீர்கள். அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். இனத்தினுடைய இருப்பு கேள்விக்குறியாக மாறக்கூடும். அதே அந்த விஷயத்திலே நாங்கள் எல்லோரும் இப்போ நாங்கள் நான் மேடையில் கட்டிக்கொண்டு போகிறதில் பிரயோசனம் இல்லை. ஒவ்வொருத்தரும் இப்போ இருக்கிற ஆபத்து என்ன, இது அதுக்கு முடிஞ்சால் அனுகுமார் திசானாக விமல் வீரர்னா நான் எங்கள் சொல்கிறேன். ரத்னாயக்காக நான் 10 வருஷமாக பழக்கம் சொல்கிறேன். சரியில்லை, அவர் இஸ் அன் எஜுகேட்டர், நல்ல ஒரு சிவில் இன்ஜினியர், நல்ல கட்டிக்காரன், நல்ல பண்பாளர். அவர் தேர்தலுக்கு முன்னே நிஜம் நல்ல மனுஷனாக இருந்தார். என்னோட நண்பன் என்னுடைய வீட்டுக்கே நான் நினைக்கிறேன் ஒரு 5 தடவை வந்தாலும் வந்திருப்பேன். நான் சந்திச்சிருக்கேன், நான் அவரை சந்திச்சிருக்கேன். இஸ் வெரி எஜுகேட்டட் டீசன்ட். ஆனால் இப்போ கதைகளை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஒரு சோசியலிஸ்டாக, ஒரு இடதுசாரியா, எங்களோட பிரச்சனையை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள், ஒரு இடதுசாரி ஏன் மதிக்கிறார்கள் என்று என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல. ஒரு முதலாளித்துவத்துக்கு மேலாக எங்களை விமர்சிக்கிறதும் எதிர்க்கிறதுமான ஒரு நிலைப்பாடு அனுகுமார் அரசாங்கம் கொண்டுள்ளது என்பதை எங்களுடைய மக்கள் உணர வேணும். அதிலிருந்து நாங்கள் நிமிர்ந்து நிற்க வேணும். தமிழன் நிமிர்ந்து நிற்பார். இப்போ காலத்தில் இன்னொன்று சொல்கிறேன், எங்களை வரலாற்றில் இந்த காட்டி கொடுக்குற குணம் கணக்கே இருக்குது. இப்போ நாங்கள் கூட்டம் வைக்கிற இடம் இருக்குது, சங்கிலியன் மன்றம். சங்கிலியனையும் பாவம் போராடி தமிழ் இனத்துக்காக போராடணும். மன்னன் காட்டி கொடுத்த ஒரு காக்கவன் என்ற ஒரு நீதி ஒரு ஆள் ஒருவன் இருந்தவன் தானே. அது இப்போவும் இருக்கு தானே, இப்போவும் இருக்கு. வேற ரெண்டு நான் சொல்லக்கூடாது, நீங்களெல்லாம் கண்டுபிடிப்பீங்கள. அப்போ காட்டி கொடுக்குறவர்களும் இந்த மண்ணிலே இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை ஓரம் கட்டிவிட்டு தமிழ் தேசியம், தமிழ் இனத்தினுடைய தன்மானம், சுயமானம் நிலைநிறுத்தக்கூடியதாக யாழ்ப்பாணத்தில் இங்கே வழிவடக்கு வழிதற்கு மேற்கண்ட எல்லா உள்ளூராட்சி மன்றங்களும் தமிழரசு கட்சியை உடைய உறுப்பினர்களை தெரிவு செய்து முழுமையாக வட்டாரங்களை நாங்கள் வென்றால், அது ஏதோ ஒரு கட்டுரையில் பார்த்தா ஆண்டாலும் நீங்கள் ஆட்சி அமைக்கிறாங்க. அப்படி இல்லை, 90% வட்டாரங்களை நாங்கள் வெற்றி பெற்றால் உள்ளூராட்சி சபைகளின் நிர்வாகம் எங்களோட கையில் இருக்கும். பட்டியலாக்கள் இல்லாமலே ஆட்சி அமைக்கலாம். பட்டியலாக்கள் இல்லாமலே ஆட்சி அமைக்க முடியும். 90% வட்டார உறுப்பினர்களை நாங்கள் வெல்லுவோமே. ஆனால் நிர்வாகத்தை வட்டார அது எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வட்டார உறுப்பினர்களோடையே ஆட்சி அமைக்க முடியும். 2வது பட்டியல் வேட்பாளர்கள் இல்லாமல் கூட நாங்கள் செய்ய முடியும். ஆக ஒவ்வொரு வட்டாரத்திலும் எல்லா வட்டாரத்திலேயும் நாங்கள் வெல்லுவோமே. ஆனால் எங்களுடைய நிர்வாகம் எங்களுடைய கட்சிக்கு வரும். அந்த இலக்கை நோக்கி நீங்கள் தயவு செய்து வேட்பாளர்கள் நகர வேண்டும். நாங்கள் மீண்டும் ஒருவேளை அவர் சந்திக்கிற பொழுது எல்லா உள்ளூராட்சி மன்றங்களும் எங்களுடைய வசமாக தமிழ் இனத்தினுடைய ஆட்சிக்கு உட்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த சிங்கள இம்பீரியலிசம் என்று சொல்லக்கூடிய சிங்கள மேலாதிக்கம் இங்கிருந்து அகல்கிறது என்ற ஒரு கருத்தோடு நாங்கள் வர வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிந்து இந்த அழைப்புகளுக்கு நன்றி சொல்லி பாராட்டி விடுவது நன்றி.